ஹலோ விவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம தோட்டத்தை பற்றி ஒரு சின்ன அப்டேட்டு தான். பாருங்கள், அந்த ரோஸும் எப்படி வரப்போகுதுன்னு பாருங்கள். ரெட் கலர் ரோஸு கனகாம்பரத்தையும் இப்படி வெயிலில் தூக்கி வச்சோன்னே அது மொட்டு விடுது. இதுலேயும் என்ன செய்ய போகுது, மொட்டு வரப்போகிறாங்க குடமிளகாவில். இதுவும் கொஞ்சம் வாடினது என்ன செஞ்சிருச்சு, கொஞ்சம் நல்லா தழுத்து வருது. டிசம்பர் செடியும் நல்லா வருது. இதோட ரோஸில் பாருங்கள் எவ்வளோ தளர் அடிச்சிருக்குன்னு. நம்ம எத்தனை உரம் ஊற்றணும் எல்லாத்துக்கும் அது உள்ள பலன். 1 2 ஒரு 3, இந்த இங்கே 1 4, இங்கே பாருங்கள் 5, இங்கே பாருங்கள் 6 7 8 9 தளர் அடிச்சிருக்கு. 9 மொட்டு வரும். அது மாதிரி 7 days ரோஸில் பாருங்கள், இந்த இங்கே 2 தளர் அடிச்சிருக்கா, அங்கே 2 தளர் இருக்குல்ல. இங்கே பாருங்கள், இங்கே ஒன்று இந்த ஒன்று வந்திருக்கு பாருங்கள். இதுலேயும் முனையில வருது. இவ்வளோ சிறப்பாக வரும்னு பாருங்கள். செம்பருத்தி நல்லா செழிப்பாக இருக்குன்னு பாருங்கள். இந்த செம்பருத்தியில் மொட்டு வந்துருச்சு பாருங்கள். இந்த ஒரு மொட்டு இருக்குது, இந்த ஒரு மொட்டு இருக்குது. செடி எல்லாமே எவ்வளோ செழிப்பாக இருக்குன்னு பாருங்கள். மல்லிகை செடி நிறைய மொட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட காய்கறி கழிவெல்லாம் போட்டு வச்சேன்ல, அதான் இங்கே பாருங்கள், ஒரு மண்ணை போட்டு என்ன செஞ்சுட்டேன், நல்லா மூடி வச்சிட்டேன். இன்னும் இது என்ன செஞ்சிடும், ஒரு 10-15 நாளாக நமக்கு இதாக உரமாக மாறிடும் காய்கறி குளம். இதில் எந்த செடினாலும் வைக்கலாம். அடுத்து இந்த டப்பு நிறைய என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன், திருப்பி காய்கறி கழிவு உரம் சேர்த்துக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி கொஞ்சம் ஹார்வெஸ்ட் பண்ணேன் பாருங்கள். 3 கத்திரிக்காய், பாவக்காய் கிடக்குன்னு சொன்னேன்ல, குட்டியிலே பழுத்துருச்சு. இதை பார்க்காம விட்டுட்டோம் மிளகா, அது ஒன்று பழுத்துருச்சு. இந்த அணில் கடிச்சுன்னு சொன்னேன் பாருங்கள், அதையும் பறிச்சிட்டேன். இதே என்ன செய்வோம், காய்கறி கழிவுலே போட்டு விட்ருவோம். இன்றைக்கி இதே என்ன செஞ்சாச்சு, ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. இந்த நட்டம்ல கீழே இந்த நட்ட செடியிலையும் பாருங்கள் பூ பூத்துருச்சு பாருங்கள். எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள். அவரைக்காய் எவ்வளோ பிஞ்சு பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். எல்லாமே நம்ம ஊற்றின உரங்களோட இதுதான். நமக்கு அந்த எனர்ஜி தான் போய் நம்ம எவ்வளோ உரம் ஊற்றணும் மாற்றி மாற்றி. இன்றைக்கி வெறும் தண்ணி மட்டும்தான் விடப்பேன். அரிசி கலந்த தண்ணி, பருப்பு கலந்த தண்ணி எல்லாமே வச்சுருக்கேன். அதேமாரி நம்ம பற்றுதலுக்கு வச்சோம்ல, இங்கே பாருங்கள் எப்படி பற்றி போகிறாங்கன்னு பாருங்கள். வெத்தலை கொடி அப்படியே அதில் நல்லா பிடிச்சி எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இலையெல்லாம் இந்த ரோஸ் கன்று, காஞ்ச ரோஸ் கன்றுக்கு நம்ம ஊற்றினோம்ல, பெராக்சைடு ஊற்றினோம்ல, அதுக்கு பிறகு பாருங்கள் தளிர் வந்துருச்சு பாருங்கள். தெரியுதா எவ்வளோ சூப்பராக தளிர். காஞ்ச ரோஜா செடி என்ன செஞ்சிருச்சு, நமக்கு தழுத்துருச்சு, நல்லா சிறப்பாக வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த உரம் ஊற்றினால அங்கே பாருங்கள் 6 பூ வந்துச்சு தக்காளியில். இது பெங்களூர் தக்காளினாங்க. 6 பூனா 6 பூவும் காயாச்சு. இங்கே பாருங்கள் 2 காய் கிடக்கு. இந்த அங்கிட்டும் 2 காய் கிடக்கு. இந்த மிளகானத்தெல்லாம் திருப்பி நல்லா தளிர் அடிச்சிருச்சு, புதுசாக காய் விடுறதுக்கு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பட்டர் பீன்ஸும் இன்னும் ஒரு வாரம் ஆனால் தான் என்ன செய்யணும், இதை பறிக்கணும். பீக்கங்காய் இங்கிட்டு ஒன்று காய் விட்டுருந்துருக்கு, நான் கவனிக்கவே இல்லை. இன்றைக்கி தான் பார்த்தேன். இந்த கிடக்கு பாருங்கள். இங்கிட்டு வெயிலில் வச்ச பிறகு இந்த செடியில் நிறைய மொட்டு விட்டுருச்சு செவ்வந்தி. இது என்ன கலர் வரப்போகுதுன்னு தெரியலை, நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்கிட்ட கொஞ்சம் வெயில் அடிக்கல, இதுலேயும் நல்லா என்ன செய்யுது, செடி நல்லா சிறப்பாக வருது. இந்த செடியிலையும் தக்காளி வந்துருச்சு பாருங்க. இந்த மரத்தோடு கட்டி விட்டேன் நல்லா, இதுலேயும் தக்காளி கிடக்கு. இன்னைக்கு தான் பார்க்கேன் நான். இங்கிட்ட ஒரு குட்டி குட்டியாக தக்காளி, இந்த ஒன்று கிடக்கு பாருங்கள். இது நாட்டு தக்காளி. கத்திரிக்காயும் நிறைய பூ விடுது இப்போ தான். இந்த மிளகாய் செடியில் நிறைய பூ வருது, நிறைய தளிர் அடிச்சிருச்சு. எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள். இதில் வேறு ஒரு செடி வச்சுருந்தேன்ல, இதாகி போச்சு. அது பேரில் என்ன செஞ்சேன், கருணக்கிழங்கு லைட்டாக முளைச்சது எடுத்து வச்சேன். இந்த பாருங்கள் முளை வந்திருக்கு பாருங்கள். 2 கிழங்கு வச்சுருக்கேன். இன்னும் இது நல்ல நம்ம ஆனால் 6 மாதம் 8 மாதம் ஆகும் கருணக்கிழங்கு ஹார்வெஸ்ட் பண்ணலாம். இருந்தாலும் பரவாயில்ல, இந்த வட்டம் பண்ணுவோம் அப்படின்ட்டு வச்சுருக்கேன். இதில் மறுபடியும் பிடுங்க என்ன செய்யுது, பாவக்காய் செடி வந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள். எவ்வளோ நீளமாக இருக்குன்னு பாருங்கள். இதே என்ன செய்யணும், தரையில் நட்டு விட வேண்டியதான். பாவக்காய் செடி ஏகப்பட்ட செடி இருக்குது நம்மகிட்ட. எல்லாமே பெரிய பாவக்காய் அவளுக்கு.
நானும் நட்டு நட்டு வச்சுக்கிட்டே இருக்கேன். இடமே காணலை, எங்கே வைக்கனே தெரில. மாற்றி மாற்றி பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு இருக்கேன். இப்படி வச்சு நம்ம சும்மா மண்ணை மூடி விட்டா விட அதுவே நல்லா வேர் பற்றி வந்துடுது. தரையில் வச்சாலே சிறப்பாக வருது எல்லா செடியுமே. இந்த பாருங்கள், பீக்கங்காவும் அடுத்தாப்புல இதில் காய் விட போகிறாங்க. நேற்று தெரிஞ்சிச்சு, எங்கே போயிடுச்சு? இந்த இருக்குது பாருங்கள், எல்லா செடியுமே நல்லா சிறப்பாக வருது. இந்த கொடி வகை பாவக்காய் எங்கே வரைக்கும் வந்துச்சு பாருங்கள். இந்த பீக்கங்காய் எங்கே வரைக்கும் போயிட்டாங்கன்னு பாருங்கள், இங்கே வரைக்கும் வந்துட்டாங்க. இந்த பீக்கங்காயில் இன்னொரு காயும் வரப்போகுது, திருதான் பாருங்கள் மேலே. இந்த தக்காளி செடியிலே ஒன்று பெருசாகிடுச்சு. நான் பழுக்கட்டுன்னு வச்சுருக்கேன். பழுத்த பிறகு தான் இந்த தக்காளி என்ன செய்யணும், நம்ம பிடுங்கணும். எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். இந்த இங்கிட்ட ஒரு தக்காளி வந்துருச்சு. இந்த அது மேலேயும் 2-3 தக்காளி கிடக்குது. தக்காளி நல்லா சிறப்பாக வருது நமக்கு. கத்திரிக்காயிலையும் குட்டி குட்டியாக கத்திரிக்காயும் கிடக்கு நமக்கு. இந்த கிடக்கு பாருங்கள். எல்லா செடியுமே இயற்கை உரம் ஊற்றுறதுனால நல்லா செழிப்பாக வர்றாங்க. இந்த நித்தியமல்லி கேட்கவே வேணாம், இந்த கொடி வீசிக்கிட்டே இருக்காங்க. இந்த பூ அங்கங்கே ஒன்று ஒன்று வந்திருக்குது. இன்றைக்கி இந்த மல்லிகைப்பூ குச்சி எடுத்து ஒன்று நட்டு விட போகிறேன் விவர்ஸ். இன்றைக்கி அமாவாசைனாங்களா, சரி ஒன்று நட்டு விட்டு பார்ப்போம், சிறப்பாக வரும்பாங்க. செம்பருத்தி குச்சி, இந்த செம்பருத்தி பூ பூத்த பிறகு என்ன செய்யணும், நடணும். எவ்வளோ பெருசாகிடுச்சுன்னு பாருங்கள், நல்லா சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்காங்க. வாடாமலையில் இப்போ நிறையா பூ வச்சிருச்சு விவர்ஸ். அதுபோக செவந்தியும் நல்லா நிறையா மொட்டு பெருசாக ஆரம்பிச்சு. இதை தூக்கி நான் வெயிலில் வைப்போன்னு பார்க்கேன். வெயிலில் வச்சா கொஞ்சம் பூ வந்து பெருசாக வரும். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜோதி ஃபார்மிங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இன்னைக்கு ஹார்வெஸ்ட்டும் இன்றைக்கி இவ்வளோ தூரம் நம்ம இவ்வளோ ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கு. கொஞ்சம் கருவேப்பிலை மட்டும் எடுக்கணும், எடுத்துட்டு உள்ளே கொண்டு போயிட வேண்டியதான். நாளைக்கு புளிக்குழம்பு வைக்கிறதுக்கு இது சரியாக வரும். தேங்க்யூ.